ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அண்ட் நான் ஆஸ்டின். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்றைக்கும் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லிஸ்ட் கார், உலகத்திலே ரொம்ப விலை உயர்ந்த ஒரு காரை பற்றி பார்க்க போகிறோம். அந்த கார் பேர் என்ன அப்படின்னா ரால்ஸ் ராய்ஸ் லாரோஸ் நாயர் டிராப்டேல் அப்படிங்கிற ஒரு கார் தான். ஸோ இந்த கார் அவங்க எவ்வளோ மதிப்பு, எவ்வளோ விலை சொல்கிறாங்க அப்படின்னா டாலர்ஸில் $30 மில்லியன், அதாவது இந்தியா மதிப்பு படி 254 கோடியே 8 லட்சத்தி சம்திங் வருகிறது. அல்லேலூயா. ஸோ இது பாருங்க, இவ்வளோ காஸ்ட்லியஸ்டான கார் வெறும் 4 கார்ஸ் தான் இந்த உலகத்திலே செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அது யார் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிடவில்லை. ஸோ இந்த கார் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப ஈஸி. இப்போ நான் இந்த கார் வாங்கிட்டேன். இந்த கார் வாங்கினதுனால மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் நான் இந்த கார் வாங்கியிருந்தாலும் எனக்குள்ள லைஃப் இல்லை, எனக்குள்ள சால்வேஷன் இல்லை அப்படின்னா என்னோட ஹாப்பினஸ் ஒரு லிமிட்டெட் ஹாப்பினஸ் தான். ஒருவேளை அந்த கார் வாங்கினா 1-2 நாள் தான் அந்த ஹாப்பினஸ் இருக்குமே தவிர அந்த ஹாப்பினஸ் அதற்கப்புறம் தொடராது. ஆனால் பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்த தேவனா இருக்கிறார், எல்லாத்தையும் அறிந்த தேவனாக இருக்கிறார். ஆனா அவர் ஏன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு கிஃப்டை தராம ரட்சிப்பு அப்படிங்கிற கிஃப்டை கொடுத்தாரு? ஏன் அப்படின்னா, இந்த காஸ்டிஸ்ட் கார் இருக்கு பார்த்தீங்களா, அதை விட ஒரு காஸ்டிஸ்ட் கிஃப்ட் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த காஸ்டிஸ்ட் கார் அப்படிங்கிறத எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் கவனித்து கேட்குறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில செஞ்ச அந்த காஸ்ட்லியஸ்ட் தியாகம், அவர் செஞ்ச அந்த சாக்ரிஃபைஸ், அதை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது எதற்காக செய்தார்? ஹல்லேலூயா. அவர் பாருங்க, இந்த மாதிரி கார் கொடுக்கறது அவருக்கு ஈஸியான விஷயம். ஒரு உலகத்துல ஒரு பெஸ்ட் காரை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறது ஈஸியான விஷயம். ஆனா அவர் கஷ்டமான ஒரு விஷயத்தை செய்தார், தம்முடைய பிள்ளைகளுக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுத்து ரட்சிப்பை கொடுப்பதற்கு. ஹல்லேலூயா. அந்த விஷயத்தை செய்தார். இப்ப பாருங்க, உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம் அப்படின்னா அது ரட்சிப்பு தான். அதை தான் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த காஸ்ட்லியஸ்ட் சால்வேஷனை கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த சால்வேஷன் கொடுத்ததுனால ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து ஆவிக்குரிய மனுஷன் திறக்கப்படுகிறான். அவன் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாக மாறுகிறான். அவன் பரலோக ராஜ்யத்துக்கு இயேசு கிறிஸ்துவனுடனே சுதந்திரவாளியாக மாறுகிறான். அப்படி இருக்கிற பட்சத்திலே அவன் இந்த பூமி உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவுடன் சுதந்திரவாளியாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்படி என்றால் பரலோக ராஜ்யமும் இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகளுடையதுதான், பூமியும் இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகளுடையதுதான். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா அவர்கள் பாதப்படிக்கு கீழே. ஹல்லேலூயா. அப்படியாக இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு மொத்த உலகத்தையுமே கொடுத்து வைக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த மாதிரி தான் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கலாம். அப்போ இப்போ இந்த ஒரு சாதாரண ஒரு காருக்காக நாம் செலிப்ரேட் பண்றது அன்னெசரி ஆர் இட்ஸ் நாட் நெசசரி. ஆனால் நாம் எதற்காக செலிப்ரேட் பண்ண வேண்டும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து உயிரே கொடுத்தாரு இல்லையா? அவர் உயிரை கொடுத்து இந்த மொத்த உலகத்தையும் நம் பாதத்துக்கு கீழே மொத்த பரலோகத்தையும் நமக்குள்ளாக தந்தார் இல்லையா? அதற்காக தான் செலிப்ரேட் பண்ண வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்துல யாராலையும் அதை செய்யவே முடியாது. அல்லேலூயா. எந்த பாவமும் இல்லாத ஒரு மனுஷன் மரித்தால்தான் அந்த மனுஷனுடைய நீதி இன்னொரு ஆளுக்கு போகும். அதுதான் இயேசு கிறிஸ்து செய்தார். அல்லேலூயா. ஒரு குற்றம் இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை தான் அடிக்கணும்னு சொல்லுவாங்க பழைய ஏற்பாடு காலத்துல. அதை தான் இயேசு கிறிஸ்து அது நிழலோட்டமாக இருந்தது. அதற்கான நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்துவே குற்றமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியாக வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனால நாம் பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாக மாறுகிறோம். நாம் தேவனுடைய நீதியாக மாறுகிறோம். அது மட்டுமல்ல, இந்த பூமி நம் பாதப்படியின் கீழ். ஹல்லேலூயா.
இப்போ அஹ், அப்படி இருக்கும்போது நீங்க சொல்லலாம், ஆஸ்டின் ஏன் காட் உனக்கு இந்த காரை தரல நீ அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஒருவேளை முதல்ல ஆண்டவர் எனக்கு இந்த காரை தந்திருந்தாரு அப்படின்னா, நான் வந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாம இந்த காரை பின்பற்றி இந்த உலகம் போகிறது போல ஐ பாட் த காஸ்ட்லிஸ்ட் கார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு காஸ்ட்லிஸ்ட் சால்வேஷனை கொடுத்துருக்கிறாரு. இப்போ இந்த சால்வேஷனுக்கு உள்ள எனக்கு தேவை அப்படின்னா, இந்த காரை எனக்கு இயேசு கிறிஸ்து வாங்கி தர உண்மையுள்ள தெய்வனா இருக்கிறார், வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹalleluya. மொத்த உலகத்திலுமே 4 பேர் தான் வச்சிருக்கிறாங்களா, இல்ல மொத்த உலகத்திலேயே ஒரே ஒரு கார் தான் இருக்குதா? அந்த காரை எனக்கு தர ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார், உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹalleluya. அவருடைய வல்லமைக்கு நிகரே இல்லை. ஆனா அவர் முதல்ல ரட்சிப்பை கொடுக்க விரும்புறார். அதை விட காஸ்ட்லிஸ்ட் இந்த ரட்சிப்பு தான். அதை எனக்கு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நான் உங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஹalleluya. இல்ல அப்படின்னா நான் சாதாரணமா ஒரு மனுஷனை போல உலகத்தின் ஒரு செலிப்ரேஷனை கொண்டாடி விட்டு நான் போய் கொண்டிருப்பேன். ஆனால் முதல்ல அவர் இதை கொடுத்தார். ஏன் தெரியுமா? நான் முதல்ல இந்த விஷயத்துல நான் சரியாக வர வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருந்தது. ஹalleluya. எப்போ நாம அவருக்குள்ள முதல்ல பெர்ஃபெக்ட் ஆயிட்டோமோ, அதற்கு அப்புறம் தான் கடைசியா தான் அவர் உலக ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஹalleluya. பைபிள் படி பாத்தீங்க அப்படின்னா கடைசியா தான் உலக ஆசீர்வாதங்கள், முதல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆனா இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே எதை எதிர்பார்ப்பாங்கன்னா, உலக ஆசீர்வாதங்களை ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி கொடுக்கிற தேவன் கிடையவே கிடையாதுங்க. ஹalleluya. ஏன்னு சொன்னா அந்த உலக ஆசீர்வாதங்கள் ஒரு மாயை. அது அதெல்லாம் நம்ம முதல்ல கிடைச்சிட்டு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை விட்டு நாம் தூரமாக போக ஆரம்பித்து விடுவோம். இயேசு கிறிஸ்துவை விட்டு இன்னொரு எனக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் இருக்குதே, நான் முதல்ல அதை தேடி போறேன், இல்ல பணம் இருக்குதே அதுக்கு பின்னாடி போறேன் அப்படின்னு நாம் பின்பற்றி விடுவோம். அதனாலதான் முதல்ல அவர் அதை தர மாட்டாரு. முதல்ல நாம் அவருக்குள் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கடைசியாக இந்த உலக ஆசீர்வாதங்களை நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya. ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு தேவை இது கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட் காரை கொடுப்பாரு. ஒருவேளை நீங்க உலகத்திலே பெஸ்ட் காரை வச்சிருக்கணும்னு ஆண்டவர் உங்களுக்கு விருப்பம் வச்சிருந்தாருன்னா, அது உங்களுக்கு தேவைன்னு இருந்துச்சுன்னா அதையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. அது மட்டுமல்ல, நான் முதலே திரும்ப சொன்னேன், இந்த பரலோராஜ்யம் நம்மளுடையது, இந்த மொத்த பூமியும் நம் பாதப்படியின் கீழே என்று மறந்து விடாதீர்கள். ஒரு ஊமையினாலே நான் இயேசு கிறிஸ்து சொன்னதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொன்னார், பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனென்று சொன்னால் அது ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஒருத்தனுக்கு இந்த ரோல்ஸ் ராய்ஸ், லாரோஸ், நாயர், டிராப்டேல் அப்படிங்கிற இந்த கார் இருந்தாலும் அது அவனுக்கு லைஃப் கிடையாது. ஹalleluya. அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அதாவது அவன் மரித்தால், இல்லை அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே தேவனோடு உறவு இல்லாதவனாக காணப்படுகிறான். ஆனால் இந்த கார் இல்லாவிட்டாலும் இயேசு கிறிஸ்துவோடு உறவு உள்ளவனாக காணப்பட்டால், அவன் மரித்தால் இயேசு கிறிஸ்துவோடு போவான் அடுத்த செகண்ட். ஹalleluya. அப்போ திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவர் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் ஜீவன். ஹalleluya. இப்ப பாருங்க, இது ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு பேரபிளாக சொல்லுகிறார். ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது தேவன் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா இன்றைக்கு இந்த ராத்திரியே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவனுடைய ரிலேஷன்ஷிப்ல ஐஸ்வர்யவான இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அதாவது ஒரு பெரிய ரிச் பர்சன், ஒரு பணக்கார நபர், அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, எனக்கு நிறைய நலம் நன்றாக விளைகிறது, எனக்கு இன்னும் நான் என் களஞ்சியத்தெல்லாம் பெரிதாக்கி இன்னும் நிறைய சேர்த்து வச்சு நான் பாட்டுக்கு இனிமேல் ரெஸ்ட் எடுப்பேன், நல்லா புசிச்சு குடிச்சு நான் வந்து இளைப்பாருவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா அன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், இன்னைக்கு ராத்திரி நீ என்ன பண்ண போற? நீ இறந்து போக போற. அப்போ நீ இங்க சேர்த்து வச்சதெல்லாம் யாருடையதாகும் என்று கேள்வி கேட்கிறார். ஹalleluya. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்துல எவ்வளவு உனக்கு ஆஸ்தி இருந்தாலும் அது உனக்கு ஜீவன் அல்ல என்று சொன்னார். ஹalleluya. உலகத்துல இருக்கிற எக்ஸ்பென்சிவ் கார் உங்கள்கிட்ட இருந்தாலும் அது உங்களுக்கு ஜீவன் அல்ல. ஆனால் அதை காட்டிலும் காஸ்ட்லிஸ்ட் சால்வேஷன், ரட்சிப்பு இருந்தால் நீங்கள்
ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. அது திரும்ப அடுத்த வசனத்துல அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தேவனோடு உள்ள உறவுல ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும். ஹalleluya. அப்படி இராமல் தனக்காகவே தன் சுய விருப்பத்துக்காகவே தன் வாழ்க்கைக்காகவே சேர்த்து வைக்கிறவன் இப்படி இருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஜீவன் இல்லாதவனாக இருக்கிறான். ஹalleluya. தேவனோடு ஐஸ்வர்யவானா இருங்க. தேவனுடைய ரிலேஷன்ஷிப்ல ஐஸ்வர்யவானா இருங்க முதல்ல. அதற்கப்புறம் அவர் வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லிஸ்ட் காரை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். ஹalleluya. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கணும் சித்தம் வைத்திருக்கிறாரா? ஹalleluya. கண்டிப்பாக கொடுப்பார். ஹalleluya. ஏன்னா தம்முடைய பிள்ளைகளுக்கு தான் ஆசீர்வாதம் முதல்ல. ஹalleluya. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை ஏன் கொடுக்கணும்? உலகத்திலே பெஸ்ட் இடம் அந்த இடம் தாங்க. அந்த உலகத்துடைய மைய பகுதி அந்த கானான் தேசம், இஸ்ரவேல் தேசம் தான். ஆனா அவர் சித்தம் வைத்திருந்தா என் பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று அவர்கள் எங்கேயோ இருந்தாங்க. இந்த கானான் தேசத்துல இருந்த மற்ற ஜனங்கள் பிற தேவர்களை வணங்குகிற ஜனங்களை அடிச்சு துரத்தி விட்டு அந்த ஜனங்கள் மத்தியில இஸ்ரவேல் ஜனங்களை உட்கார வைத்தார். ஹalleluya. கர்த்தரை யுத்தம் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்க யுத்தம்லாம் செய்யவில்லை. அவங்களுக்கு பட்டயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா அற்புதங்களினாலே அந்த ஜனத்தை ஓட விட்டு துரத்தி அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை உட்கார வைத்தார். ஹalleluya. இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் பெஸ்ட் பிளெஸிங்ஸை கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையில தேவனா